ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்கப்பா. இப்போது நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க நிலா வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்க இல்லையா. தேன் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகிறா, நீங்கள் கொஞ்சம் நிலா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேன் வந்து மனோகர்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. உடனே மனோகர் வந்து, ஏம்மா ஒரு 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியது தானே, இல்லை ஒரு வாரம் இருப்பேன்னு நான் பார்த்தேன், நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன், கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வந்தவங்களே கிளம்பாமல் இருக்கிறாங்க, நீ அதுக்குள்ளே கிளம்பி போறியே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. ஏன்னா இப்போது ஒரு பெற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு பொண்ணுங்க வந்து சந்தோஷப்படணுமே தவிர்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு சென்னைக்கு வந்திருக்கும் போது கூட இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்துடணும்னு தான் நினைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சு பிரிச்சிருவீங்களோன்ற ஒரு பயமும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மனோகர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏமா கல்யாணம் பண்ணி இவ்வளோ கிராண்டாக ரிசப்ஷன் பண்ணும்போது நான் எதுக்குமா உங்களை பிரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மனோகர் வந்து சொல்லுவார். நீங்கள் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நானும் அங்கே அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகிறதுக்கு ஜெல் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக நான் வருவேன், பேசுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி அடுத்தது வந்து காரில் தான் வந்து உட்காண்ட்ருக்கும் போது சேரன் தான் சொல்லுவார், ஏன்பா நீ ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்போது, இல்லைண்ணே அங்கேருந்து எனக்கு வேலை இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன தான் பர்சனலாக நம்ம என்ன தான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய நாள் லீவ் எடுத்துகிட்டு இருந்தாக்கா நம்ம வேலைன்னும் போது அது கெடும் இல்லைங்களா. அதனால தான் நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஓ அப்படி சொல்கிறியப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பல்லவன் வந்து, அண்ணி நீங்கள் வரமாட்டீங்க அங்கேயே இருப்பீங்க நான் நினச்சேன், நான் ரொம்பவே பயந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க நல்லா சொல்லுவாங்க, நான் எதுக்கிட்ட அங்கே இருக்க போகிறேன், எனக்கு உங்கள் கூட இருக்கிறது தாண்டா சந்தோஷம், இதை அப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லுவார், கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே அதில் தான் நிம்மதி அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். ஆமாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க. டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து வானதி வீட்டில் தான் காமிப்பாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருந்து வருவாங்க. எப்போ பார்த்தாலும் பேப்பரே படிச்சுட்ருக்குறியப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. நான் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா பேப்பரில், அதுதான்ப்பா ஃபோன் வாங்கிக்கணும், ஃபோன்லேயே எல்லா விஷயம் வந்துடுதுப்பான்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் ஃபோனை பார்த்தே என்ன நடக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு ஃபோனையே பார்த்துட்டுருக்குறீங்க, பேப்பரில் அப்படியா, எல்லா விஷயத்தையுமே படிக்க 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 அவ்வளோ விஷயம் வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு முடிப்பார். உடனே திருவண்ணாமலையிலேருந்து போயிட்டு வந்தது கை காலெலாம் வலிக்குது, கொஞ்சம் தலை வலிக்குது, டீ போட்டு விட்றி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லுவாங்க. சரி இருங்க போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் போடுவாங்க. அப்போ தான் வந்து வானதி அம்மா சொல்லுவாங்க, ஐயோ பார்த்தேயா எவ்வளோ கல்யாணம் வந்து எவ்வளோ சூப்பராக, அந்த ரிசப்ஷன் எவ்வளோ சூப்பராக நடந்தது, எவ்வளோ கிராண்டாக செஞ்சுருந்தாங்க, வந்த ஆளுங்கள்லாம் பணக்கார ஆளுங்களாக இருந்தாங்க, சாப்பாடு வகையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, சாப்பிட சாப்பிட அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்பாடாக இருந்தது. அந்த பொண்ணும் பார்த்தோன்னா இவ்வளோ வசதியான பொண்ணா, அது எப்படி அங்கேருந்து வந்து இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, நம்ம ஒரு மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அவங்க நிலாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும்போது வந்து வானதிக்கு இது பிடிக்கவே இல்லை. கிச்சன்லேருந்து உடனே வேக வேகமாக டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு, சும்மா என்ன நிலான்னு இப்போ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் போனால் அவங்க தான் கவனிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஏன்டி நீ ஒரு கல்யாண பொண்ணாக இருக்கிறன்னா நீ வந்து மேடையிலேருந்து இறங்கி வந்து இருக்கிறவங்கள வான்னு சொல்லுவியா, பாண்டி தானே நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு போச்சு, ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்மளை வர வைக்கணும் என்ன இதுவா, அழகாக கீழே இறங்கி வந்து நீங்கள் சாப்பிடுங்க, நம்மளை அப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிச்சு, நல்லா பேசுது, ரொம்ப நல்ல தன்னடக்கமாக இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, புகழ் இருக்குதுன்னு ஆடலை, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து நீயும் கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லும் போது இன்னும் 2 அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க வீட்டில் தான் 24 மணி நேரம் நிலா புராணம் பாடுறாங்கன்னா நீங்களும் அவங்கள பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கோச்சிக்கின்னு உட்காண்டுருவாங்க. உடனே வந்து
இவங்க வானதி அப்பா வந்து பீரோவிலேருந்து பணத்தை எடுத்து, இந்த பணம் இந்த மாதிரி உன் கல்யாணத்துக்குன்னு நான் ஆட்டோ ஓட்டி சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இன்றைக்கி வச்சு இன்றைக்கி உனக்கு தேவையான 1,00,000 கொடுத்துருக்குறேன், அட்வான்ஸ் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பில்லெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் தொலைச்சிருவேன், மாதம் மாதம் நீங்களே வட்டி கட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வானதி அம்மா வந்து என்னது அப்படின்னு, இல்லை நான் கொடுப்பேன் நீங்கள் கொண்டு போய் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசிட்டு அப்படியே உள்ளார போயிடுவாங்க. அடுத்தது வீட்டை தான் காமிப்பாங்க. எல்லாருமே வந்து காலையிலே ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. நிலா வந்து பார்ப்பாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சேரன் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. சேரன் பார்த்து சமையல் செஞ்சிட்ருப்பார். இவங்க 3 பேர் ஃபோனை பார்த்து அரட்டை அடிச்சுருப்பாங்க. குப்பை இருக்கும், பாய் பெட்ஷீட் எதுவுமே எடுக்காது அப்படியே இருக்கும். இவங்க வந்து நிற்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன இடம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஆமாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, அதை அப்புறமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லுவார். உடனே கிளம்பி அவங்க உள்ளார போயிடுவாங்க. அண்ணா எங்கே போயிட்டாங்க அண்ணி அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு தொடப்பா கொண்டை வந்து நிற்பாங்க. இந்தாங்க பெருக்குங்க அப்படின்ற மாதிரி, நேரம் இப்போ சரியில்லை, நம்ம ஃபோன் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கேருந்து எழுந்துருவார். எழுந்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டுங்க எல்லோருமே, அதை கூட்டி நீங்கள் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட தொடப்பத்தையும் இவர் கிச்சனில் போய் பாண்டியனை வேலை செய்ய சொல்லுவாங்க. சோழன் வந்து அந்த பாய் பெட்ஷீட்லாம் கொண்டு போய் மடித்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து கிச்சனில் போயிட்டு துணியை உணர்த்திட்டு வந்து கிச்சனில் வந்து அவர் சேரன் கூட ஹெல்ப் பண்ணுவார். இவங்க தான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து என் வேலையை நான் முடிச்சிட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அடுத்த வேலை இருக்குது, துணி இருக்குது, கொஞ்சம் ஊற வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சும்மா எனக்கு வேலையே கொடுத்துட்டுருக்குறேன், நான் வீட்டு விட்டு போயிடுவேன், வீட்டுக்கு போனால் எப்படி வீட்டு உள்ள வருவீங்கன்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை, இந்த இங்கேருந்து ஹாலுக்கு போவேன், ஹால்லேருந்து வீட்டுக்குள்ளார வருவேன், அதை சொன்னேன் இல்லைன்னு சொன்னதுக்கு, சரி உனக்கு துணி தானே ஊற வைக்கணும், நான் போய் ஊற வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வானதி தான் காமிப்பாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அப்பா வந்து எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, நம்ம அட்வான்ஸ் கொடுக்க போனோம், நீ கொஞ்சம் வரியா பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட வந்து கூப்பிடுவாங்க. இதோ வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கிளம்புவாங்க. இவங்க வீட்டில் சொல்லிவிட்டு வருவாங்க, இந்த மாதிரி வானதி அட்வான்ஸ் ரெடி பண்ணிடுச்சா, நான் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லது பாண்டி நீ போயிட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஓனர்கிட்ட பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு, இனி உங்கள் கடையை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. வானதி போயிட்டு உள்ளார நின்றுட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி இதெல்லாம் விற்கிறது பாண்டி, எந்த இதுக்கு என்ன தரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கிண்டலாக கேட்பாங்க. அடிப்பாவி எதுவுமே தெரியாததான் மெடிக்கல் ஷாப்பை வந்து வாங்கினியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சும்மா சொன்னேன் பாண்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன, ஒரு முதலாளி ஆகிட்ட, ஒழுங்காக இனி தான் வந்து நீ பொறுப்பாக இருக்கணும், ஒழுங்காக நீ வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து வானதிக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பாக இதெல்லாம் பார்த்து ஒழுங்காக கேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க கோவம் வந்து உடனே, என்ன பாண்டி சும்மா எல்லாருமே என்னையே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் என்னடான்னா காலையில் நிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீ என்னடன்னா எப்போ பார்த்தாலும் என்னையே மட்டம் தட்டின்னு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில், இல்லை நிலா புராணம் தான் பாடுறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குதுன்னு, உண்மை தானடி சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட கேரக்டரு 2 நாள் பழகினாவே போதும், அந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சிரும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு எல்லாத்தையுமே யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க, ஒரு தன்னடக்கத்தோட ஒரு தலக்கணம் இல்லாத ஒரு வாழறாங்க, அவங்கள பார்த்து தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்க அவ்வளோ வசதியாக இருக்கிறவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஆனால் அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், இதில் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சும்மா எப்போ பார்த்தாலும் நிலா நிலா நின்றுட்டு பேசின்னு இருக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி இப்போ எதுக்கு அவங்க பேச்சு, நீ விட்டுட்டு நீ கொஞ்சம் இப்போது கடையை எடுத்துட்டல, மாதம் ஒழுங்காக வட்டியை கட்டுறதுக்கு பாரு, ஒழுங்காக வந்து இது பண்ணு அப்படின்ற மாதிரி தான், ஒழுங்காக சேல்ஸ் பண்ணு, ஒழுங்காக என்னென்ன இருக்குது எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணி வெய்யி அப்பப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து இது எல்லாமே ப்ராப்பராக சொல்லுவாங்க. ஓ இதெல்லாம் செக் பண்ணணுமான்னு, என்னவானது நீ பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லைப்பா பாண்டி, இந்த மாதிரி யாருமே இல்லைல்ல, நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி செய்யுது, எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு தான் ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாங்கல்ல, யாரையாவது வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை செய்யல, நீயே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி வீடு பார்த்துக்கலாம், சும்மா சொன்னால் இதுக்கு போய் கோச்சிக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அவர்
சேரன் வந்து சைட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அனீஷ் பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்ன பையா சோழனுக்கு ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக கிராண்டாகவே முடிஞ்சுது அனீஷ், அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பேசிக்கிட்டு வருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எப்படி போகுது, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தாக்கு கால் பண்ணியா, வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அவங்களும் வந்து ஆமாம் பையா போயிட்டு வந்தேன், வீட்டுக்கும் வர சொல்லியிருந்தாங்க, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க சோழன் எல்லாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி சும்மா விளையாட்டுத்தனமாகவே இருக்காதீங்க சோழன், இதுக்கப்புறம் பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் பொறுப்பாக பார்க்கணும். இப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு நம்ம அண்ணனுக்கு தான் வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தணும், அவருக்கும் வயசாகிட்டே போகுது, நீங்கள் வேறு அவ்வளோ காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்க, அந்த பணம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அதுக்காகவாவது உழைக்கணும் இல்லையா, ஏதாவது செய்யணும் இல்லை, நீங்கள் பாட்டு ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டீங்க, இனி நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றது எடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் நிலா, நீ எதையும் போட்டு மனசில் அலட்டிக்காத, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன், இப்போ பாண்டியனே வேலைக்கு போகிறேன், அந்த இப்போ நீ சேவிங்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறல்ல, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் வேணும் பேச வேண்டாம், நான் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன், இதுக்கப்புறம் சேவிங்ஸ்ன்னும் போது அவங்க செலவு போக மீதி இருக்கிறத கொண்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு உண்டியல் மாதிரி வச்சு நம்ம பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம சேரன் கல்யாணத்தை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க பங்கு கொண்டு வந்து நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் வேணா என்ன பார்ட் டைமாக வேலைக்கு போட்டுமா அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து பல்லவன் வந்து கேட்பாரு. அதெல்லாம் வேண்டாம், நீ படிக்கிற வேலையை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. சேரனும் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லுவார். அதனால் நீங்கள் 3 பேரும் உழைக்கிறத கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்னன்றதை பண்ண முடியும், இதே அங்கிள்கிட்டே நான் சொல்லணும் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அடுத்த பிரச்சனை வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வானதி அந்த மெடிக்கல் ஷாப்பை வாங்குறதுல பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதாவது ரைடு மாதிரி வந்து அதில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா சேரனுடைய கல்யாணத்தை பிரச்சனையை கொண்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா சோழன் நிலாவுக்கு சண்டை வர மாதிரி, இல்லை அவங்களுக்குள்ளார ஏதாவது மனஸ்தாபம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு போவாங்க கதையை. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.